ராஜநாக விஷத்தை குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நிறைய சீனாக்காரங்க இந்த ரிஸ்கான விஷயத்தை பண்றாங்க. இதை விட அதே ராஜநாகத்தை ஜார்ல ஊற வச்சு அதோட மருந்த ஒரு கிளாஸ் குடிச்சா எதிர்பார்க்காத எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு கொடுக்கும். இதை வச்சு உருவாக்கின ஒரே ஒயின் பாட்டில சீனா பிளாக் மார்க்கெட்ல 10 கோடி பிட் பண்ணி வாங்கின ராகவன் 20 வருஷம் கழிச்சு பார்க்க போற தன் அப்பாக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கறான். ஆனா ஒயினோட வேல்யூவா பார்க்காம வைன் எடுத்துட்டு வந்த பை மொக்கையா இருக்கு. அதனால அது சீப்பானதுன்னு சொல்லி ராகவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதனால சொந்தக்காரங்க முன்னாடி அவமானம் தாங்க முடியாம ராகவனை அவங்க அம்மா அடிக்க போறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை கை நீட்டி அடிக்க பாப்பேன். அப்பா ஒண்ணு இல்லப்பா, ஒரு வழியா நீங்க 3 பேரும் வந்துட்டீங்கல்ல. உங்களுக்கு ஒன்றும் இல்ல. ஒன்னும் இல்லப்பா. ஒண்ணு இல்லனா உங்க கண்ணு ஏன்பா இப்படி சவந்திருக்கு? எனக்கு ஒன்னும் இல்லப்பா. பசங்களா, இவங்க தான் உங்க தாத்தா. வந்துட்டீங்களா செல்லங்களா? ராகவா, இவங்க தான் உன் பிச்சைக்கார பசங்களா? நீ யார் முத? டேய், நான் தாண்டா உங்க பாட்டி. பாட்டியா? அதுக்கு தகுதியே இல்ல. நான் சொல்றது சரிதான். இவங்க எல்லாரும் உதவாக்கார பசங்க தான். வாய் அடக்கி பேசுங்க. உங்களை பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும். வயசானவங்களை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு தான் பாவம் பிடிக்கும். எங்க பாட்டுக்கிட்டே மரியாதை இல்லாம பேசுறீங்களா? ஓவரா சவுண்ட் விட்டா நீங்களா பெரிய ஆளாடா? இது எங்க இடம். சார், எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். இம்மிடியட்டா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். நீ யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கோ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்பாவை அசிங்கப்படுத்தினா யாரையும் சும்மா விட மாட்டேன். பொறுக்கி எப்படி பேசுறான் பாருங்களேன். அப்பா, இப்படி கேவலமா பிஹேவ் பண்ற பொம்பளைங்களா யாரு? டேய், அது உன் முத அத்தைப்பா, அது 2வது அத்தை. அத்தையா இல்ல சொத்தையா? இடியட் மாதிரி பேசுறாங்க. வாட் இஸ் திஸ்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத. ஏ மேக்னா, இவ வளர்த்த பசங்க கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நீ மட்டும் வாயை மூடல, அப்புறம் சாப்பிடுறதுக்கு வாயே இருக்காது. ஏய், எல்ல மீறி போற நீ. 4 ஜூனியர் ஆர்டிஸ்டையும் ஒரு லக்ஸுரி காரையும் ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்தா பெரிய ஆள்னு உன்னை நம்பணுமா? போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க, புரியுதா? எங்களுக்கு சட்டமும் தெரியும், சட்டத்து மேல ஏறி உட்காரவும் தெரியும். அட, உங்க அப்பாவோட ஓம் பில்டப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. தாத்தாவோட பர்த்டேக்கு நீ தான் கிஃப்ட் கொடுத்தேன்னு உங்க அப்பா சொல்றாரு. ஆமா, இது என்னோட gift தான். இப்ப என்ன சொல்ல வர? இந்த gift உங்களோடதுன்னு சொல்ல வரியா? என்னோட gift தான். இந்த ஆன்டி டிஏஜிங் எலிக்சர் டேவன் லாபோட புது கண்டுபிடிப்பு. இது நிறைய மில்லியனர்ஸ்க்கு கூட கிடைக்காது. ஒன்னால மட்டும் எப்படி இதை வாங்க முடியும்? கண்ணா, நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு ஸ்ருதி இப்பதான் டேவன் ரிசர்ச் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்கா. என்னது? ஓ, என்னடா வாயப்படுத்துற? அவளோட மென்டர் டாக்டர் சாம்வெல் தான் இந்த எலெக்சரை கண்டுபிடிச்சது. ஆமா, இந்த எலிக்சர் என் தாத்தா பர்த்டேக்கு என் மென்டார் ஸ்பெஷல் கிஃப்டா கொடுத்து விட்டாரு. நீ சொல்ற அந்த மென்டர் சாம்வேல் கிழட்டு பையன் தானே? உனக்கு என்னோட மென்டார தெரியுமா? அவன் வளர்றதெல்லாம் நம்பாத. அந்த எலிக்சரை டெவலப் பண்ணதே நான் தான். அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான். விட்டா நீ இப்படி போய் சொல்லிட்டே இருப்ப போலயே. இவன் வளர்த்த பையன் கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சாம், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிசர்ச்க்கு சேர்த்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என்னாச்சு மிஸ்டர் அசோக்? அவ பேர் என்ன? அவ பேரு ஸ்ருதி. அந்த பொண்ணுக்கு நம்ம டீம்ல இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாம்வெல் யாரை ஹையர் பண்ணாலும் அந்த குவாலிஃபிகேஷனை இம்மிடியேட்டா கேன்சல் பண்ண சொல்லுங்க. ஐயோ நிறுத்து. சும்மா உங்க அப்பா மாதிரியே நாடகம் போடாத. என்னது?
என்ன சார் சொல்றீங்க? ஸ்ருதி என்னாச்சு? என்ன சொல்ற ஸ்ருதி? ஸ்ருதி என்னாச்சு? ஸ்ருதி என் அம்மா, டாவன் ரிசர்ச் சென்டர்ல இருந்து கால் பண்ணி என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்றாங்கம்மா. என்ன ஸ்ருதி சொல்ற? போச்சு, எல்லாம் போச்சு. அழுகிறத நிறுத்து. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கேம் ஆடுறாங்க. என்ன சொல்ற நீ? இவனை பார்த்தாலே தெரியுது இவனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய டீம் வேலை பார்க்குது. அதுல இருந்து ஒருத்தன் தான் அவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். அப்படிலாம் கூட பண்ண முடியுமா? லாஜிக்கா கொஞ்சம் யோசி. நீ ரிஜெக்ட் ஆயிருந்தா டாக்டர் சாமுவல் ஸ்ட்ரைட்டா உனக்கு கால் பண்ணியிருப்பார்ல. ஆமால. டாக்டர் சாமுவல் கால் பண்ணி அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. நான் இப்பவே கால் பண்றேன். நான் சொன்னது தப்பா சரியான்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும். ஆமா, நீ யாரா? ஓ, உங்க அடுத்த டார்கெட் நான் தானா? நான் தான் ரகு. உனக்கு இந்த காணி யார் கொடுத்தாங்கன்னு சொன்ன? யார் கொடுத்ததா? நான் ஹோப் ஹெவன் கம்பெனில ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு கிஃப்டா கொடுத்தது. உன்ன மாதிரி உதவாக்கறங்களுக்குலாம் ஹோப் ஹெவன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஹோப் ஹெவன்ல உன்னோட சூப்பர்வைசர் யாரு? டாக்டர் கார்க். அவர் தான் என்னோட சூப்பர்வைசர். டாக்டர் கார்க்கா? என்னடா கார்க்க தெரிஞ்ச மாதிரியே பேசுற? என்னோட சூப்பர்வைசரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. டாக்டர் கார்க் தான் ரேர் காயின் கலெக்ஷனை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அவர் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க போறேன்.